எக்ஸ்கியூஸ் மீ, மிஸ்டர் சபாபதின்னு ஹார்ட் அட்டாக். கொஞ்சம் வயசானவரா? ஆமா. ஸ்ட்ரைட்டா போய் ரைட்ல லாஸ்ட் ரூம். தேங்க்ஸ். மாமா, மாமா, மாமா என்ன மன்னிச்சிருங்க மாமா. நான் பண்ணது பெரிய தப்பு. என்ன இருந்தாலும் நான் உங்களை அப்படி சொல்லிருக்க கூடாது. என்ன மன்னிச்சிருங்க மாமா. நான் மனசார உங்களை அந்த மாதிரி பேசணும்னு நினைக்கல. மனசுல எத்தனையோ வருத்தம், வேதனை, யார் யார் மேலயோ இருந்த கோபத்தை நான் தவறுதலா உங்க மேல காட்டிட்டேன். என்ன இருந்தாலும் நான் பண்ணது பெரிய தப்பு தான். உங்க பொண்ணு தப்பு பண்ணிருந்தா உங்களை மன்னிச்சிருப்பீங்க இல்லையா? நானும் உங்க பொண்ணு மாதிரி தானே மாமா. எனக்கு உங்க மேல நிறைய மரியாதை இருக்கு. எனக்கு எப்பவுமே அனுசரணையா இருக்காள் நீங்க தான். உங்களை போய் நான் மனசார கோச்சிக்க முடியுமா? என்ன மன்னிச்சிருங்க மாமா. நீங்க என்ன மன்னிச்சாதான் நான் நிம்மதி. எங்கடி வந்த? என் தாலி அறுத்து போறதுக்கா? ஏண்டி எத்தனை அடி காத்துக்கிட்டு இருந்த இந்த மாதிரி இம்சை பண்ணணும்னு? என் குடும்பமும் நானும் உனக்கு என்னடி பாவம் பண்ணோம்? எதுக்காகடி சனிய வந்து உக்காந்துக்கிட்டு தொந்தரவு பண்ற மாதிரி எங்களை இப்படி ஆட்டி படைக்கிற? அந்த வார்த்தையை சொல்லாத. உனக்கு அதுக்கு என்னடி தகுதி இருக்கு? உலகத்துல எங்க அளவுக்கு யாராவது மருமகளை தாங்கி இருப்பாங்களாடி? இல்ல ஆதரிச்சுதான் இருப்பாங்களா? உன்னை உள்ளங்கையில வச்சு தாங்கினதுக்கு நல்ல கூலி கொடுத்துட்ட தாயி. எதுக்கடி அழுகிற? அழ வேண்டியது நான், என் குடும்பம். இத பாரு, ஒண்ணு ஒட்டி வாழணும், இல்ல வெட்டிட்டு போகணும். இந்த ரெண்டு இல்லாம ஏண்டி கூட இருந்தே என் குடும்பத்தை கெடுக்கிற? சம்பந்தியம்மா வாங்க. இப்பதான் இவகிட்ட என்ன அத்தைன்னு கூப்பிட வேண்டாம்னு சொன்னேன். உங்களே கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்ன சம்பந்தியம்மான்னு கூப்பிடாதீங்கம்மா, உங்களுக்கு புண்ணியமா போகும். ஏம்மா இப்படி பேசுறீங்க? பின்ன இதை விட மோசமா பேசணும். ஆனா மனசு இடம் கொடுக்கலையே. என்னம்மா ஆச்சு? இவ ஒத்து வர மாட்டான் தானமா இவளை உங்க வீட்டுல கொண்டு விட்டேன். இவளை ஏமா மறுபடியும் கொண்டு வந்து என் வீட்டுல விட்டீங்க? இனிமே இவ ஒழுங்கா இருப்பான்னு அபி வந்து சொன்னதுனால தானே மறுபடியும் இவளை வீட்டுல சேர்த்துக்கிட்ட. அபி அப்படி சொல்லும் போது இவ்வளவு வாய மூடிக்கிட்டு பேசாம நின்னாமா. ஆனா அதுக்கப்புறம் கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. பொறுமையா என்கிட்ட சொல்றீங்களா? இவ விஷயத்துல நான் எரும மாட்டை விட பொறுமையா இருந்தேம்மா. அவ்வளவு பொறுமையா நடந்துகிட்டேன். அபி சொல்லி விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் இவ என்ன பண்ண தெரியுமா? சாந்தி முகூர்த்தத்துக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ற வரைக்கும் இவ பேசாம இருந்தாமா. கடைசியில என் பிள்ளைகிட்ட ஏதோ பிரச்சனையை பண்ணி வெளியே அனுப்பிட்டா. அவனை அனுப்புனதோடவா விட்டா? சொல்லவே கூசுதுமா. வாழணும்னு வந்த ஒரு பொண்ணு பேசுற பேச்சா இது? என்னம்மா பொண்ணு வளர்த்து வச்சிருக்கீங்க? கேட்டியாடி? இந்த வார்த்தையை கேட்கவா நான் உன்னை பெத்து வளர்த்தேன்? இதையும் கேளுங்க. உள்ள இருந்து இவ வெளியே வந்தா நாங்க என்ன காரணம்னு கேட்க மாட்டோமா? நாங்க கேட்டதுக்கு எங்க எல்லாரையும் ஒரே எடுத்து பேசிட்டாமா. என் புருஷன் பாவம் எங்களை எல்லாம் ஒரு வார்த்தை இவ்வளவு சொல்ல விட மாட்டாரு. ஆர்த்தி ஆர்த்தின்னு இவகிட்ட பிரியமா ஆதரவா இருந்த மனுஷன் அவரை போய் ஒரேடியா கேவலமா புரோக்கரான்னு கேட்டுட்டாமா. இவ பேசுனது பொறுக்க முடியாம நெஞ்ச பிடிச்சவர் தான் மாரடைச்சு இப்ப இங்க வந்து கிடக்குறாரு. படுபாவி, என்னடி இதெல்லாம்? அம்மா, உங்க பொண்ணு இதுக்கு மேல எங்களுக்கு ஏதாவது பண்ண முடியுமா சொல்லுங்க. மன்னிச்சிடுங்க சம்பந்தி. இப்படி ஒரு பிள்ளைய பெத்ததுக்கு
நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிப்பு கேட்கறதுனால தீர்ந்து போற விஷயம் இல்லம்மா இது. வாடி. ஏண்டி ஏண்டி இப்படி எல்லாம் பண்ற? நீயா தேடிக்கிட்ட வாழ்க்கை தானே, அதை நீ தானே அனுசரிச்சு போகணும். அம்மா, அவங்க சொல்றதுல என்னடி தப்பு இருக்கு? எனக்கு பேச்சே வரல. அவங்களுக்கு நான் என்னடி பதில் சொல்லுவேன்? இது பாரு, நீ அங்க இருக்கணும்னா அவங்களுக்கு மருமகளா உன் புருஷனுக்கு முழுமையான பொண்டாட்டியா இருக்கணும். இல்லன்னு கிளம்பி வந்துடு, நம்ம வீட்டுக்கே வந்துடு. உன்னை பெத்த கொடுமைக்கு உன்னை நான் வச்சு காப்பாத்துறேன். என்ன மன்னிச்சிருமா. அடைச்சி போடி. நீ எப்படி என் வயித்துல வந்து பிறந்திருக்க? நான் பெத்த அபியும் சரி ஆனந்தியும் சரி, அவங்க தான் மத்தவங்களால கஷ்டப்பட்டாங்களே தவிர அவங்களால யாரும் கஷ்டப்படல. ஆனா நீ உன் புகுந்த வீட்டையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு எங்களையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க. ஆரம்பத்துல அபிகிட்ட உனக்காக வக்காலத்து வாங்கினபடினா, ஆனா இப்போ எனக்கு வாய் வராதபடி பண்ணிட்டியே. போதும்டி போதும். இனிமே நீ அங்க இருந்து அவங்க நிம்மதியை கெடுக்க வேணாம். கிளம்பி வீட்டுக்கு வா. அது எப்படிமா? என்னடி, ஊர்ல 4 பேர் கேவலமா பேசுங்க, அவ்வளவுதானே? பேசிட்டு போட்டோம். இப்ப படுற அசிங்கத்துக்கு அது எவ்வளவோ தேவல. ஏண்டி, என்னடி ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி எல்லாம் பண்ற? மாப்பிள்ளை கூட உனக்கு என்னடி பிரச்சனை? அந்த காரணத்தையாவது சொல்லி தொலை. அம்மா ப்ளீஸ், நடந்ததெல்லாம் விட்டுருமா. நான் இப்போ உறுதியா சொல்றேம்மா, இனிமே நான் ஒழுங்கா நடந்துக்கிறேம்மா. என்னடி, உனக்கு என்ன வாழ்க்கை விளையாட்டா தெரியுதா? நினைச்சா முடியாதுங்கிற, அப்புறம் சரிங்கிற. பைத்தியக்காரத்தனமா இருக்கு. ஏண்டி இப்படி புரட்டி புரட்டி பேசுற? உன் புத்தி ஒரு நிலையில இல்லையா? அம்மா, எனக்கு அப்ப மனசு சரியில்லைம்மா, அதனாலதான் நான் அந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டேன். இனிமே நான் சரியா நடந்துக்கிறேம்மா. தயவு செஞ்சு இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிரு. எனக்கு ஒரு லாஸ்ட் சான்ஸ் கொடுமா ப்ளீஸ். ஆர்த்தி, சம்மந்தி கிட்ட மன்னிப்பு கேட்டு உன்னை மறுபடியும் அங்க அனுப்புறது பெருசு இல்லடி. ஆனா நீ அங்க வாழணும். பேருக்கு மட்டும் மருமகளா இல்லாம முழுமையா வாழணும். ஒரு அம்மா மக கிட்ட எல்லாத்தையும் உடைச்சு பேச முடியாது. ஓரளவுக்கு ஜாடையா தான் சொல்ல முடியும். புரிஞ்சு நடந்து காட்டி உன் வாழ்க்கை தாண்டி வீணா போகும். ஆர்த்தி, படிச்சவ, காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டவ, உனக்கு புரியாதா? ஏண்டி வாய் மூடிட்டு நிக்கிற? பேசேண்டி. எனக்கு புரியுதுமா. புரியல? புரிஞ்சு ஏண்டி இப்படி எல்லாம் பண்ற? நான் தான் சொல்றேன்லம்மா, எனக்கு அப்ப மனசே சரியில்லாம இருந்தது. அம்மா, இனிமே நான் சரியா நடந்துக்கிறேம்மா. சொன்னா பத்தாதுடி, நடந்து காமிக்கணும். இனி ஒரு முறை இந்த மாதிரி நடந்துச்சு, அப்புறம் நீ என்ன உயிரோட பார்க்க மாட்டேன். போடி. சொல்லுங்க பாஸ்கர், பிரேக் த ஐஸ். அது ஆதி, ஒரு விஷயத்தை உங்ககிட்ட கொட்டி தீக்கிறதுக்காக வந்திருக்கேன். என்கிட்டயா? நான் உங்களுக்கு என்ன பண்ண முடியும்? Do you want any help? ஹெல்ப் மாதிரி தான். எனக்கு இருக்கிற ஒரு தலைவலியை உங்ககிட்ட சொல்லலான்னு வந்திருக்கேன். கமான் பாஸ்கர், என்ன விஷயம் நேரடியா சொல்லுங்க. ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ. சரி, நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. ரஞ்சினி இறக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சில சொத்துக்களை கொடுத்துட்டு போனா இல்லையா? அந்த சொத்துக்களை நான் விற்க கூடாதா? வித்தா தப்பா? சொல்லுங்க. உங்ககிட்ட வந்ததுக்கு அப்புறம் அது உங்க சொத்து பாஸ்கர். அது நீங்க என்ன வேணா பண்ணலாம். யார் அது தப்புன்னு சொல்ல முடியும்? உங்க அப்பா அதை தப்புன்னு சொல்றாரு ஆதி. வாட்? உங்க அப்பா இந்த விஷயத்தை தலையிடுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நான் இந்த இடத்த விற்க முடியாத அளவுக்கு எனக்கு இடைஞ்சல் பண்ணிட்டு இருக்காரு. நானா ஏதாவது ஒரு பார்ட்டியை கான்டாக்ட் பண்ணா அவரும் அந்த பார்ட்டியை கான்டாக்ட் பண்ணி வாங்காதீங்கன்னு சொல்றாரு. நிஜமாவா? நம்ப முடியலையே. சத்தியமா சொல்றேன், நான் போற இடம்லாம் அவர் எனக்கு இடைஞ்சல் கொடுக்குறாரு.
எக்ஸ்கியூஸ் மீ பாஸ்கர், அப்பா கூட எனக்கு நிறைய கருத்து வேறுபாடு இருக்கு. ஆனா அவர் ரொம்ப நல்ல மனுஷன். ஹீஸ் a man of great virtues. மத்தவங்க யாரையும் தொந்தரவு பண்ற டைப்பும் கிடையாது. அப்படி இருக்கிறப்ப அவர் எதுக்காக உங்களுக்கு இடைஞ்சல் கொடுக்கணும்? எல்லாம் காரணத்தோட தான். என் முதல் பொண்டாட்டி இருக்கிறாளே அபி, அவளோட நான் மறுபடியும் சேர்ந்து வாழணும்னு உங்க அப்பா விருப்பப்படுறாரு. இதனால பல பிரச்சனைகள் நடந்திருக்கு. இப்போ நடந்துட்டு இருக்க இந்த பிரச்சனையும் இதுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு பிளாக்மெயில் தான். என்னப்பா இதெல்லாம்? எதுக்காக இப்படி பைத்தியக்காரத்தனம் பண்றீங்க? ஏற்கனவே உங்களால நான் மன்னிப்பு கேட்கிற மாதிரி ஆயிடுச்சு. மறுபடியும் ஏன் பிரச்சனை பண்றீங்க? அது இல்லடா, அது வந்து Just wait பா. பாஸ்கர் கூட அபி சேரணும்னு நீங்க ஏப்பா கடந்து தவிக்கிறீங்க? உங்களுக்கு என்ன அவ மேல அப்படி ஒரு அக்கறை? நான் ஒரு விஷயத்தை நேரடியாவே கேட்கிறேன். அந்த அபிக்கும் உங்களுக்கும் அப்படி என்ன ஒரு உறவு? Tell me. என்ன பெரிய உறவு, தெரிஞ்ச பொண்ணு, அவ்வளவுதான். குறிப்பா எந்த அக்கறையும் அவ மேல இல்லல்ல? அப்படி இருக்கிறப்போ எதுக்காக பாஸ்கரை வற்புறுத்துனீங்க? அப்போ எதை மனசுல வச்சுக்கிட்டு இவ தன்னோட நிலத்தை விற்க விடாம இடைஞ்சல் பண்றீங்க? மனசார சொல்லுங்க, இது உண்மைதானே? அபியோட நான் சேரணுங்கிறதுக்காக இப்படி சீப்பான முறையில் எனக்கு இடைஞ்சல் கொடுத்துட்டு இருக்கீங்க. சொல்லுங்கப்பா, அப்படிதானே? ஆதி, இதுல ஏன் அபியை இழுக்கிற? நான் அப்படி பண்றதுக்கு காரணம் ரஞ்சனி. அந்த சொத்து அவ ஆசையா வச்சிருந்தது. அவ அன்பா கொடுத்தத அவ ஞாபகமா வச்சுக்கிட்டு பராமரிக்கணுமே தவிர விற்க கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். வாட் நான்சென்ஸ்! கேம் விஷயத்துல அத்துமீறது மட்டும் இல்லாம அதை நியாயப்படுத்த வேற பாக்குறீங்களா? அப்பா, நீங்க பேசுறது மனத்தனம். ரஞ்சினி பத்தியும் அவ நினைவு பத்தியும் அக்கறைப்பட வேண்டியது பாஸ்கர், நீங்க இல்ல. அவர் அக்கறைப்படலையே ஆதி, அதுதான் என்னோட வருத்தம். அவளோட சொத்துலயும் பணத்திலையும் தான் அவர் கவனமா இருக்காரு. அது பாஸ்கருக்கு ரஞ்சினி கொடுத்த சொத்து. அது அவர் எது வேணாலும் பண்ணுவார். அது நீங்க கேட்கறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது. நோ ஆதி, பாஸ்கர் அதை விற்கிறது சரியில்லை, தப்பு. நீங்க அப்படி நினைச்சு இந்த மாதிரி எல்லாம் முட்டுக்கட்டு போட்டு அதை தடுப்பீங்களா? இப்ப நானே அந்த இடத்தை வாங்கினா என்ன பண்ணுவீங்க? என்னையும் தடுப்பீங்களா? நான் வாங்குறத கெடுப்பீங்களா? இல்ல ஆதி, ரஞ்சனி மாதிரி ஒரு பொண்ணோட நினைவுக்கு பாஸ்கர் செய்யற மரியாதை. ஓ கம் ஆன், வாய் மூடுங்க. நான் இப்போ சொல்றேன், அந்த இடத்தை நானே வாங்க போறேன். பாஸ்கர், உங்க லேண்ட நானே வாங்கிக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்க. லெட் மீ see who stops me. நீங்க வீட்டுக்கு போங்க. நான் கொஞ்ச நேரத்துல பேங்க் போயிட்டு அங்கிருந்து கூப்பிடுறேன். நீங்க டைரக்டா பேங்க் வந்துருங்க. ஓகே மிஸ்டர் பாஸ்கர், இன்னைக்கே கேஷ் வித்ட்ரா பண்ணி 50 லட்சம் உங்களுக்கு அட்வான்ஸ் கொடுக்குறேன். யார் இதை தடுப்பாங்கன்னு நானும் பார்க்கறேன். ரொம்ப தேங்க்ஸ் ஆதி. பரவாயில்ல, இது இவர் மாதிரி புரியாத ஒரு மனுஷனுக்கு நான் கத்து தர்ற பாடம். Disgusting. மிஸ்டர் ஆதி, 30 lakhs ரெடியா இருக்கு. 20 lakhs இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துரும். அது வரைக்கும் வெயிட் பண்றீங்களா? Oh, no problem at all, sir. இல்ல சார், நீங்க எங்களோட வேல்யூபிள் கஸ்டமர். உங்க டைமை வேஸ்ட் பண்றதுக்கு நான் விரும்பல. Just 10 minutes. It's okay. No problem. ஓகே. எஸ். என்னது? அவங்களா? சரி சரி, அவங்கள உள்ள அனுப்பு, நான் பேசிக்கிறேன். Excuse me, sir. வணக்கம் சார். வணக்கம்லாம் இருக்கட்டும். அபி மேடம், உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன சார்?
என்ன சாரா? இத பாருங்க, உங்க டியூ டேட் முடிஞ்ச 4 மாசம் ஆகுது. 2 தடவை கிரேஸ் டைம் கொடுத்தாச்சு. இன்னும் நீங்க பணத்தை கட்டல. படிச்சவங்க தானே நீங்க? சாரி சார். என்ன சாரி? சாரின்னு சொன்னா எல்லாம் சரியா போயிடுமா? இது ஒன்றும் என் கை பணம் இல்ல, மக்கள் பணம். உங்கள மாதிரி கொஞ்சம் பேர் கடனை வாங்கிட்டு அப்படியே இருந்தா பேங்க் என்ன ஆகுறது? மூடிட்டு போயிடலாமா? சொல்லுங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் மிஸ்டர் ஆதி. நாங்கள் வேணா கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுறோம். நோ 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 ப்ராப்ளம். நீங்க இந்த பேங்கோட வேல்யூபிள் கஸ்டமர். நீங்க இங்கே இருங்க. தேங்க்யூ. லோன் தரும்போது உங்க மேல நல்ல அபிப்பிராயம் வச்சிருந்தேன். அதை கெடுத்துட்டீங்க. இன்னும் 20 நாள்ல நான் கணக்க முடிச்சாகணும். இப்போ உங்களால எனக்கு மண்டை குடைச்சல். சார் இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். என்ன சார் இன்னும் டைம் கொடுக்கறது? நீங்க கட்டின பில்டிங்கை பார்த்தேன், பக்காவா கட்டி முடிச்சிருக்கீங்க. அதே மாதிரி லோனையும் கட்ட வேண்டாம். இங்க பாருங்க, எங்க பெர்மிஷன் இல்லாம நீங்க பையர்ஸ் கிட்ட சாவியை கொடுக்க முடியாது. சார் என்ன சார் இது? ஆமாங்க, சாவியை என் அனுமதி இல்லாம நீங்க பையர்ஸ் கிட்ட கொடுக்கவும் கூடாது. நீங்க பாட்டுக்கு உங்க இஷ்டத்துக்கு எதையும் பண்ணவும் கூடாது. அப்புறம் நான் கோர்ட்டுக்கு போக வேண்டி வரும்.